இல்லங்க. எனக்கு ரொம்ப எரிச்சலாவுது. ஏன் எரிச்சலாவுதுன்னா, இந்த மாரி பாட்ட ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, இந்த விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இந்த வீடு, இந்த கஞ்சா, இந்த கிஸ்ஸா இந்த மாரி விஷயங்கள நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் வருது. அ எ யூ நோ போதையில வந்து இது பண்ட்டாங்க, அது பண்ட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து கொந்தளிக்கிறது. அப்போலாம் கொந்தளிக்க கூடாது. அப்போ மட்டும் கொந்தளிக்கிறது பத்தாது. இந்த மாரி பாட்டுக்கள், இந்த மாரி விஷயங்கள் வந்து நார்மலைஸ் பண்றாங்க இல்லையா? இது ஓகேன்ற மாரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க இல்லையா? அப்பவே வந்து அது தப்புன்னு சொல்லணும். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நேத்து வீடியோ போட முடியல. ஏன்னா, என் பாப்பா பர்த்டே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நெறையவே போடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு மியூசிக் வீடியோ. அதாவது ஒரு பாட்டு லிரிக் வீடியோ. ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து ஆசம் கிசா அப்படின்ற ஒரு பாட்டு. யுவன் தான் இதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர். பாடியிருக்கிறது வந்து யுவனும், ஆஃப்ரோவும், ஆம், ரியோ நடித்த படம். சரி, எனிவேஸ் இதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டுடலாம். சரியா? போடு ரோச்சில அட்டி விடலாம் பீச்சில பஃபே ஒண்ணு வச்சால கிஸ்ஸா வாச்சில பாஸ்போர்ட்டும் தேவல விசா கூட தேவல கிஸ்ஸா மட்டும் இருந்தா போதும் பர்பல் ஃப்ளைட் இல்ல represent gotta do it hella big had to run it back again get light it up represent had to do it hella big had to run it back again light it போட்டதெல்லாம் உருட்டோம் நான் தான் இப்போ நருட்டோம் மாடி மேல லைட்டா பறக்க போறேன் கைட்டா மாட்டிக்காம எஸ்ஆரும் ரெண்டு பேரும் மிஸ் ஆறோம் ராக்கெட் மேல ஏறி போக தேவையில்ல விசாரோ It's a vibe, baby. You gonna grind, baby. Take your time with it, baby. I don't mind with it. It's a vibe, baby. நான் கொஞ்சம் shy, baby. வீட்ல தெரிஞ்சா யாவு, baby. கையில கட்டு மாவு, baby. கும்பலா வலிச்சுட்டு தபலா வாசிட்டு டஸ்டே குத்துருவோம் இலைய பஸ்ட் வெத்தல புஷ்டு அத்திய எத்துருவோம் முகிரியா நம்மலாம் பாம் பக்கரியா எம்மெல்லாம் கோமா இல்லையா? இது ஆக்சுவலாக ஓகே. எனக்கு வந்து மியூசிக் பிடிச்சிருக்கு. சீரியஸாகவே மியூசிக் நல்லா இருக்கு. கான்செப்ட் பிடிக்கல. கிசானா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து எதுக்கு காமிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களான்றது எனக்கு புரியல. இதுக்கெல்லாம் வந்து இந்த போராளிஸ் வந்து போராட மாட்டிங்களா? தெரில. திஸ் இஸ் நாட் குட். இதுக்கு முன்னாடியும் லவ் டுடேலையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. அதுலேயும் வந்து கிசா 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 கிசான்னு பாடினாங்க. இதுலேயும் வந்து இதில் எந்த அளவுக்குன்னா ரோட்ஸு அதில் தம்மை போட்டு வழிக்கணுன்ற லெவலுக்கெல்லாம் பாடுறாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கிரியா வாரியுனா சுக்கரியா ரோச்ச போடு கொல்தி ஓடு நெப்டியூனுக்கு போயிட்டு இருக்கோம் பாயிண்ட் பஸ்ல ட்ரிப்ல ஃபிளிப் ஆயிட்டா இப்போ பாட்டு மஸ்ல
இல்லங்க. எனக்கு ரொம்ப எரிச்சலாவுது. ஏன் எரிச்சலாவுதுன்னா, இந்த மாரி பாட்ட ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, இந்த விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இந்த வீடு, இந்த கஞ்சா, இந்த கிஸ்ஸா இந்த மாரி விஷயங்கள நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் வருது. அ யூ நோ போதையில வந்து இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து கொந்தளிக்கிறது. அப்போலாம் கொந்தளிக்க கூடாது. அப்போ மட்டும் கொந்தளிக்கிறது பத்தாது. இந்த மாரி பாட்டுக்கள், இந்த மாரி விஷயங்கள் வந்து நார்மலைஸ் பண்றாங்க இல்லையா? இது ஓகேன்ற மாரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க இல்லையா? அப்பவே வந்து அது தப்புன்னு சொல்லணும். சொல்றதுக்கு எதுவும் இல்ல. It's a vibe, baby. நான் கொஞ்சம் shy, baby. வீட்ல தெரிஞ்சா gaw, baby. கையில கட்டு மாவு, baby. It's a vibe, baby. நான் கொஞ்சம் shy, baby. வீட்ல தெரிஞ்சா gaw, baby. கையில கட்டு மாவு, baby. சுத்த உருண்டு joint, கிஸ்ஸா கடலை வாங்கிட்ட. பட்டா மூக்கி பறக்குது மேல. All time நம்மளுக்கு இதுதான் வேலை. It's a vibe, baby. நான் கொஞ்சம் shy, baby. வீட்ல தெரிஞ்சா gaw, baby. கையில கட்டு மாவு, baby. மார்ச். இந்த பாட்டு வராமயே இருந்திருக்கலாம். ஓகே. என் தாட்ஸ் சொல்லிடுறேன். ரியோ வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த ஜோ படத்துல நடிச்சார் இல்லையா? ஜோன்ற ஒரு படத்துல. எனக்கு அந்த படத்துல அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா? அதுக்கு முன்னாடியும், அதுக்கப்புறமும் எனக்கு அவர பிடிக்காம பெருசா உடன்பாடு இல்ல. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. உடன்பாடு இல்ல. ஏன்னா, லைக் A1 பூமர் கருத்துக்கள பேசுற ஒரு ஆள் அவரு. அவ்ளோ பூமரிசமா இருக்கும். அவர் பேசுற விஷயங்கள் ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கும். மொக்கையா இருக்கும். எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. ஆனா, ஜோ படத்துல நான் அவர ரொம்ப ரசிச்சேன். சரியா? இப்போ இது படம் எத பத்தின்னு எனக்கு தெரியாது. எதுக்காக இந்த பாட்டு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, இந்த பாட்டு சோலோவா வரும்போது எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல அதுல. நிஜமாலே உடன்பாடு இல்ல. மியூசிக் ஓகே தான். ஒரு மாரி லைக் எப்படி சொல்றது, அந்த வைப்லாம் இருக்கு தான். இல்லாமலாம் இல்ல. நடுவுல ஒரு போர்ஷன் மட்டும் அந்த ஒரு ஓல்டு கான்செப்ட்ல வந்து ஒரு பீட் ஷிஃப்ட் ஆகும்போது மட்டும் எனக்கு பிடிக்கல. மத்த எல்லா இடத்துலயும் மியூசிக் வைஸ் நல்லா தான் இருக்கு. யுவன் நல்லா பண்ணியிருக்காரு. கான்செப்ட் வந்து சுத்தமா பிடிக்கல. இது அனாவசியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். லைக் இந்த இந்த மாரி சில விஷயங்கள நார்மலைஸ் பண்ற மாரி வந்து அதுவும் கரண்ட்டா நெறைய பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்குன்னு தெரியும். இது இந்த மாரி இந்த வீடுன்ற ஒரு விஷயத்தினால, இந்த கஞ்சான்ற ஒரு விஷயத்தினால, கிசான்ற ஒரு விஷயத்தினால நெறைய பிரச்சனைகள் ஏற்கனவே போயிட்டுருக்குன்னு தெரியும். தெரியும்போது இந்த மாரி ஒரு பாட்ட ரிலீஸ் பண்ணி, இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்ன்ற மாரி பாடுறது, பண்றது, அது ஓகேன்ற மாரி வந்து கொண்டு போறது இருக்கு இல்லையா? அது சரி கிடையாது. எனக்கு அதில உடன்பாடு கிடையாது. எனக்கு இந்த பாட்டு வந்து ஓவராலா திருப்பி இன்னொரு தடவ கேட்பனா இல்லையான்னா, கண்டிப்பா கேட்க மாட்டேன். வர்த்தே இல்ல. ஆ உங்களுக்கு இந்த பாட்டு புடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்த ரியாக்ஷன் ரிவ்யூ இது புடிச்சிருந்தா சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள நான் வந்து கொஞ்ச நேரத்தில வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஓகே.